जया परदामन जया मोगकीर्ते जया नंदमूर्ते जया नंद सिंधु जया शेष जया शेष बंधु जयत्वं 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 सदा सदा मुक्तिदानेश जयत्वं सदा வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ நவில் நான் மறையோ யாரோ 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 மனமோ எனையாண்ட இடம் தானோ யாரோ யாரோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ ஞானோதயமோ நவில் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது 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 சண்முகனே 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 கடிய வேகமாத விரத சுந்தர அழகான கல்யாண வசந்தம் ராகத்துல இந்த ஆடி கிருத்திகை பொழுதுல கேட்க இருக்கக்கூடிய எடுத்துட்டு இருக்கிற திருப்புகழ் அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த கடிய வேகமாராத அப்படிங்கிற அழகான திருப்புகழ் சொல்லி ஆரம்பிக்கிறார். கொடிய கோபம் உடையவா, கொஞ்சம் கூட கோபமே குறையாதவனா, நினைச்சது எல்லாமே கெட்ட விஷயமா, துர்குணத்தை மட்டுமே வளர்த்துண்டு எல்லாமே நீச்ச குணம். அததான் இங்க அவர் சொல்றார். கொடிய வேகமாராத விரத சூடரா பாதர் கலகமே செய்பாள் மூடர் அப்படின்னு கொடிய வேகம், கொஞ்சம் கூட கோபமே மாறாத விரத சூதரா பாதர்,
ரொம்ப கீழ் குணம் உடையவனா, நீச்ச குணம் உடையவனா, துர்குணம் உடையவனா, கலகமே செய்ப்பாள் மூட வினைவேட. இப்படி கட்ட கட்ட விஷயத்திலையும் துர்குணத்தையும் வைத்து கொண்டு அனாவசிய கலகங்களை இங்க இருக்கிறத அங்க சொல்லிட்டு, அங்க இருக்கிறத இங்க சொல்லிட்டு, கெட்டதை பண்ணிட்டு, கெட்ட செயல்களை செய்து கொண்டு எப்பயும் சண்டையை மூட்டி விடுற மூடனா இருந்துட்டு, கபட வீணராகாத இயல்பு நாடிய நீடு கனவிகாரமே பேசி நெறிபே தீயதையே விரும்பியவனா, கபடம் எப்ப பார்த்தாலும் கபடத்துக்கு ஆசைப்படுற ஈனராகாத இயல்பு நாடியே இயல்பா இருக்கக்கூடிய ஒரு திருணம் நல்ல குணம் கூட இல்லாம தீயதையே விரும்பி, தீயதையே நினைச்சு, தீயதையே செய்து, தீயதையே பண்ணி, கெட்ட தன்மை உடையவனா இருந்து நல்ல வழிங்கிறது என்னன்னு கூட தெரியாம, நல்ல வழியா ஒண்ணு இருக்குமா அப்படின்னு கூட தெரியாம, நல் வழின்னு ஒண்ணு இருக்கும்னு தெரியாம அதை ஏற்காம அந்த நல்வழிய நாடாம ரொம்ப மோசமான ஒரு நிலையில மோசமானவனா, கெட்டவனா, கீழ்ந்தவனா, ஒரு கீழ் மகன்னா என்ன அர்த்தம்? நிஜமான கீழ் மகன்கிறவன் கெட்ட குணத்தை உடையவன், கோபத்தை உடையவன் அப்படிங்கறதெல்லாம் எடுத்து காண்பிச்சுருக்கார். கெட்ட பாதையில போறதுங்கிறது கோபப்பட்டா கூட கெட்டவன் தான் அர்த்தமா, அது கோபம் வந்தா கூட கெட்டவன் தான் அர்த்தமா, கெட்டதை பண்ணினாதான் கெட்டவன் அர்த்தம் இல்லையா? கெட்டதை நினைச்சா மத்தவா கெட்டது பண்றாளேன்னு நினைச்சா கூட கெட்டவன் தானா? எல்லாத்தையும் சமதிருஷ்டியா எல்லாத்திலையும் ஈஸ்வரன் தான் இருக்கான், எல்லாத்தையும் அந்த முருகன் தான் இருக்கான் அப்படின்னு எல்லாத்திலையும் அவனை பார்க்க தெரிஞ்சு கொடுத்தோம்னா இது கெட்டதுன்னே நமக்கு தோணாது. அப்படி கெட்டதுங்கிறத கெட்டதா கூட பார்க்க தெரியாதவன் தான் நல்லவன் அப்படின்னு கெட்டவன் 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 கெட்டவன்னு கெட்டதுன்னு நல்ல வழியே விரும்பாத ரொம்ப மோசமான ஒரு அவலட்சணத்தையே பேசி கொடிய நீதமூராத விரகசாலமே மூடு குடிலின் மேவியே நாடு மடியாதே. இப்பேற்பட்ட ஒரு கெட்டவன இருக்கக்கூடிய என்ன அவலட்சணத்தையே பேசி அவலட்சணமாவே இருக்கிற என்ன, சத்விஷயத்திலேயே மனசு போகாத என்ன, கொஞ்சம் கூட நல்லத புகழ கூட தெரியாத, இங்க வெறும் ஆசையா மாயை ஜாலங்களால ஒரு மூடப்பட்ட குடிசையில இருக்கேனே அப்படிங்கிற, மூடப்பட்ட குடிசைங்கிறது ஒரு குடிசையில தங்கிட்டு இருக்கேனேங்கிறது இந்த சரீரத்தை சொல்றார். அப்படி இவ்வளவு அவலட்சணமா ஒரு உயிரை இந்த குடிசை மறைச்சுன்னு இருக்கே. அழகான குடிசையா இருக்கு வெளியில, உள்ள முழுக்க எல்லாம் அசிங்கமா இருக்கு. அப்பேற்பட்ட குடிசை அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ள இருக்கிற மனுஷா அழகா இருக்கணும் இல்லையா? ஒரு வீடு வெளியில இருந்து அழகா இருக்குன்னா உள்ள இருக்கிற மனுஷாலும் அதே மாதிரி அழகா இருந்தா அந்த வீடுக்கு இன்னும் அழகு சேர்க்கும். அது போல இது அழகா இருந்து என்ன பிரயோஜனம்? உள்ளுக்குள்ள இருக்கிற எண்ணங்கள், உள்ளுக்குள்ள நினைக்கிற தாட்ஸ், அந்த தாட்ஸ் தான் வாசனாஸ் ஆகும். அப்பதான் கெட்ட ஒரு துர்வாசனை இல்லாம சுவாசனைகளா ஆகும் அது. அப்போ நல்ல வாசனைகள் இருக்கும் போது நல்ல கர்மா செய்ய தோணும். நல்ல கர்மா அப்படிங்கும் போது தர்ம மார்க்கத்துல போகும், சத்வழியில போகும். இதெல்லாம் தெரியாம குடிலின் மேவியே நாளும், எத்தனை நாள் இந்த குடிசையிலேயே அழகான போர்விய போத்திண்டு இப்படியே மடியாது, இப்படி மடிஞ்சு போயிடுவேன் நானா, என்ன அப்படி போக விட்டுடுவியா முருகா அப்படின்னு என்ன அருணகிரிநாதர் மகான் அவரை அப்படி கெட்டவரும் கீழ்குறமானவருமா இருப்பார்.
அவர் காண்பிக்கிறாராம். நம்மள காமிக்கிற பாரு, கோவப்பட்டுட்டு அப்படியே இப்படி அழகா சிரிச்சுன்னு நல்லவன்னு சொல்லிக்காத. அப்படி மொத்தவாளை பத்தி வம்பும் தும்பும் பேசிட்டு ஒரு இடத்தையும் கலகம் பண்ணிட்டு அப்புறம் நல்லவன்னு போர்வ பூத்திக்காத. அவ முன்னாடி போய் அவளை புகழாத. அந்த புகழ்ச்சி இகழ்ச்சிக்குதான் சமம் அப்படிங்கிற. அப்படி ஒண்ணுன்னா சொல்ற, தீயதை பண்றது என்னடா, தீயதை நினைக்கிறதே தப்பு. மத்தவா தப்பு பண்ணினாங்கிறத, தீயதை மத்தவாளுக்கு பண்றத நினைக்கிறத விடுங்கோ. மத்தவா தீயதை எனக்கு பண்ணினாங்கிற அந்த ஒரு நெகட்டிவிட்டிய ஹோல்டு பண்ணிக்கிறதே தப்புங்கிறார் அருணகிரிநாத சுவாமி. அப்போ அவர் சொல்றார், குலவ தோகை மீதாறு முகமும் வேலும் மீறாறு கூவலை வாகுனே காண வருவாயே வருவாயே வருவாயே. ஆறு முகமும் அழகான தோகைய வர்ண தோகைய உடைய அந்த மயில் மேல ஏறி ஆறு முகத்தோட அந்த தங்க வேல், வைரம் பதிச்ச தங்க வேல் உன்னுடைய பன்னிரு தோல் ஈராறு தோள்கள்ல அப்படி போய் ஜம்மு அப்படி அந்த வேல் சாய்ந்து நிக்க அந்த மயில் மேல நீ எனக்கு தரிசனம் தருவ அப்படின்னு சொல்றார். இதனாலதான் இங்க ஆறு முகமா அவர் வரார் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ற போது எந்த க்ஷேத்திரத்தை குறிக்கிறது அப்படிங்கறத சொல்ல போறோம். அதற்கு முன்னாடி எதற்காக நம்ம இன்னைக்கு கந்தர் அனுபூதியிலிருந்து 3வது பதிகமான வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோ, அங்க அவர் சொல்றது ஷண்முகனே ஷண்முகனே அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கிறார். முருகா, பரம்பொருள் பரம்பொருள் பரம்பொருள்னு எல்லாரும் சொல்றா. பிரம்மம், பிரம்ம விசாரம், ஆத்ம விசாரம் எல்லாம் பண்றா. பரம்பொருள்னா என்ன? வானோ அந்த ஆகாசம் இருக்கே அதுதானா? புனல் கனல் மாருதமோ ஆகாயமா, நீரா, பூமியா, நெருப்பா, காற்றா? இந்த பஞ்சபூதங்கள் தான் பரம்பொருளா? ஏன்னா பஞ்சபூத மயமா பரமேஸ்வரன் இருக்கார் அப்படின்னு பஞ்சபூத கஷேத்திரங்கள்லாம் இருக்கு, ஸ்தலங்கள் இருக்கு. அப்படி பார்க்கணும்னா அப்ப அதுதான் பஞ்சபூதங்கள் தான் அந்த பரந்தாமனா, அந்த பரம்பொருளா? இல்ல ஞானத்தினால ஞானோதயமோ, சூரியோதயம் போ சன்ரைஸ், நாலேஜ் ஒருத்தர் கிட்ட ரைஸ் ஆகும் போது அங்க என்லைட்மெண்ட் ஏற்படுறது இல்லையா? அங்க அவ நிஜமாவே அஜ்ஞானங்கிற இருள் போகி அவ பிரகாசப்படுறா, they come into light. அப்போ அவளுக்கு நிஜமாவே எது சத்தியம்னு தெரியறதே, அப்போ ஞானம் பிறக்கிறதே அது பரம்பொருளா? ஞானோதயமோ நவில் நான் மறையோ, 4 வேதங்கள்னு சொல்றோமே, அந்த வேதங்கள்ல இருக்கக்கூடிய பொருளும் இந்த 4 வேதங்கள் பரம்பொருளா? இல்ல நான் 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 அப்படின்னு the self, யாரோ நானா the selfனு சொல்றேனே அது பரம்பொருளா? மனமோ மனசுன்னு சொல்றேனே அந்த மைண்டா? என்னையாண்ட இடம் தானோ, இல்ல என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கே இந்த மைண்ட் ஒண்ணு, the brain, அது பரம்பொருளா? பொருளாவது சண்முகனே, பொருளாவது சண்முகனே, நீயேதான் நானாரே, நானேதான் நீயாரேன்னு நீயும் நானுமாகி எனக்கு என் முன் நின்னு என்னையே உன்னில் காண்பித்து சும்மா இரு சொல்லறேன்னு எல்லாத்தையும் கொடுத்தே. இதுல பஞ்சபூதமயமாவும் எனக்கு முன்னாடி ரூபம் எடுத்துட்டு வந்த, எனக்கு முன்னாடி ஞானோதயமா நீ நின்ன, 4 வேதங்களாவும் நீ நின்ன, அந்த 4 வேதங்கள்ல சார அதிசாரமா பொருளா நீ நின்ன, என்னோட மனசா என்னுடைய
பிரெயினா, என்னை செயல்படுத்துற, என்னை ஆட்டி படைக்கக்கூடிய அந்த மூளையா, என் மனசா, என் ஆத்மனா, அந்தர்யாமியா, நீயா நானா, நானா நீயா, அப்படி நீயே நானாக நானே நீயாக இருக்கக்கூடிய சண்முகமே பரம்பொருள் அப்படின்னு சொல்றார் இந்த பதிகத்துல. அதனால அந்த சண்முகனை வர்ணிக்கிறார். இங்க இந்த சண்முகனை எந்த க்ஷேத்திரத்தை பத்தி பேசுறார் அப்படின்னா, நம்ம வசித்து இருக்கக்கூடிய இந்த அழகான மயிலாப்பூர் க்ஷேத்திர திருப்புகள். இந்த திருப்புகள் இதுல சொல்றார், பதினோடு மாமேரு அதிர வீசிய சேத பணமு மாடவே நீடு வரை சாடி. இந்த மயிலாப்பூரை வர்ணிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே முதல் 4 வரி சாரத்தை கொட்டிவிடுவார். அடுத்த 4 ஸ்டான்ஸால அந்த க்ஷேத்திர வர்ணனை இருக்கும், இல்ல அந்த ஸ்தல புராணத்தை அழகா 2 வரியில சொல்லிடுவார். அப்போ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, 12 தோல்ல அழகான 12 தோள்களும் 6 முகங்களும் உடைய சிங்கார வேலனே, அந்த மயில் மேல இங்க சிங்கார வேலனா இந்த மயிலாப்பூர்ல இருக்கியே, உன்னுடைய வேல் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட குணங்களை அழிக்க முடியும். அந்த வேலை ஏந்தி சூரனை சம்ஹாரம் பண்ணினே அப்படின்னு அவர் சொல்றார். வடிவுலாவியாகாச மிளிர்பலாவி நீள் சோலை மனசவாவி பூவோடே வயலோடே பறவையாழி நீர் மோத நிருதர் மாளவானோட பதியதாக வேலேவு மயில் வீரா மயில் வீரா. இந்த இடத்துல சொல்றார், அந்த அசுரனை அழிச்ச, அசுர குணத்தை அழிச்சியே, தேவாலோட நாடு செழிக்க செஞ்சியே, அது அந்த வேலை பாய்ச்சி வேலை செலுத்தி மேருமலை. அததான் அவர் என்ன சொல்றார், படினோடு மாமேரும், பூமியை விட பெருசா இருக்கக்கூடிய அந்த மேரு மலையையே அப்படி ஒரு அசைய வச்சு, அந்த மேரு மலையையே அந்த வேலை பாய்ச்சி அதிர செய்தியே, அந்த ஆதிசேஷனுடைய அந்த பனா மகுட்டங்கள்னு அந்த தலை மேல இருக்குமே, அந்த மகுட்டங்களையே ஆட செய்தையே, பல மலைகளை ஒண்ணு மேல ஒண்ணு மோத செய்தையே, அந்த வேல் இருக்கே, எந்த வேல் அந்த அசுரனுடைய குணத்தை அழிச்சதோ, எந்த வேல் தேவாளுக்கு அவ நாட திரும்பி கொடுத்ததோ, எந்த வேல் செலுத்தியதுனால அந்த தேவாளுடைய நாடே, அதாவது இந்த பாரத தேசமே செழிப்பாயிட்டோ, அந்த வேலை என் மேல் பாய்ச்சுங்கிற. அப்படி வேலை பத்தி இங்க பொதுவா வள்ளிய பத்தி சொல்லுவார், வள்ளி மணாலனேன்னு சொல்லுவார். வள்ளிக்கு வந்த மாதிரி எனக்கு வாம்பார், சுவாமிநாத சுவாமியா அவருக்கு உபதேசம் பண்ண மாதிரி எனக்கு உபதேசம் பண்ணுவார். இங்க இவ்வளவு ஞானத்தை கொடுத்த ஆறுமுகா எனக்கு வேலை பாய்ச்சி என் கெட்ட குணத்தை, என்கிட்ட இருக்கிற துர்குணத்தையும் விஷயங்களையும் அழி, அது அந்த மேருமலையை விட பெருசு அப்படின்னு எதுக்கு சொல்றார் அப்படின்னா, இந்த மயிலாப்பூர் க்ஷேத்திரத்துடைய ஸ்தல புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அததான் நம்ம இங்க பிரமாணமா எடுத்துட்டு இருக்கோம். இந்த எந்த இடத்துல சாட்சாத்காரம் தரிச்சு சக்தி முருகனுக்கு வேலை கொடுத்தானா அது இந்த மயிலாப்பூர் க்ஷேத்திரத்துல. அதனாலதான் வேலுக்கு மகாத்மியம் இந்த க்ஷேத்திரத்துல ரொம்ப ஜாஸ்தி. சிங்கார வேலனா அதனால இங்க முருகன் வேலோட அப்படி இருக்கார். இன்னொன்னு, இந்த க்ஷேத்திரத்துல வள்ளியும் தேவசேனியும் பொதுவா எல்லா க்ஷேத்திரத்திலையும் முருகனுக்கு 2 புறமா அப்படி இருபுறமும் நின்றுப்பா. இல்ல முருகன் 2 பேரையும் மயில் மேல அமர்த்தி மடியில வச்சுட்டு அவரும் அமர்ந்த கோலமா இருப்பார். இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில்ல தான் அந்த முருகன் அழகா மயில் மேல வீற்றிருப்பார். வள்ளியும் தேவசேனையும் யானை மேல இருப்பா. அது என்ன யானையாம்? இந்திரனுடைய ஐராவதம் அப்படிங்கிற யானை தேவயானைய முருகன் கல்யாணம் பண்ணி போகும்போது பிரிய மனசுலையாம் அந்த யானைக்கு. அதனால அது அழுதுதான். அதனால இந்திரன் அந்த யானைய
தேவயானையோடையே போகட்டும்னு விட்டுட்டாராம். அப்படி வள்ளிமார்க்கும் 2 வள்ளிமார்க்கும், அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி தானே தேவயானையும் வள்ளியும், அவ 2 பேரையும் ஏந்திட்டு அவளும் யானை மேல வீற்றிருக்க அமர்ந்திருக்க, இங்க முருகன் மயில் மேல இருக்கக்கூடிய அழகான தரிசனம் இந்த மயிலாப்பூர் கஷேத்திரத்துல கிடைக்கும். வேல் வாங்கின்ற கஷேத்திரம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப அழகான ஒரு ரூபம் தர்சனம், அழகா வீற்றிருக்கிற வள்ளி தேவசேனா சமேத சிங்கார வேலன். இந்த முருகன் நம்ம கிட்ட இருக்கிற கெட்டதையும் நிவர்த்தி பண்ணி அவனுடைய அனுகிரகமும் அவன் கடாட்சமும் என்னைக்கும் நம்ம மேல இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாண வசந்த ராகத்துல ரூபக தாளத்துல இந்த அழகான திருப்புகழை அனுபவிப்போம். கடிய
அந்த வயலோட